மலையோர கிராமங்களில் மின்சாரம் ரொம்ப மோசமா இருக்கு. அதாவது வருது போகுது, ஒரு இன்டெஃபினட் சொல்லுவாங்களே, அதாவது ஒரு உறுதி இல்லாத மின்சாரம் தான் கிடைச்சிட்டு இருக்கு. அதனால அதையெல்லாம் நம் ஒரு ஸ்பெஷலா அதுக்குன்னு அட்டென்ஷன் கொடுத்து அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு நான் முயற்சி செய்வேன். அது மட்டும் இல்லாம இன்னும் பாத்தீங்கன்னா இந்த ரயில்வே லைன் இருக்கிற இடத்துல ஓவர் பிரிட்ஜ் இல்லாம நிறைய இன்னும் ரயில்வே கேட்ட போட்டிருக்காங்க இந்த பகுதியில். இதையெல்லாம் உடனடியாக அதுக்கு மேம்பாலங்கள் கட்டப்பட வேண்டும். பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்தவரையில் மெயினா பொள்ளாச்சி கோயம்புத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஈச்சனாரி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மெயின் ரயில்வே லைன், கேரளாவை இணைக்கக்கூடிய லைன், டபுள் லைன். ஒரு நாளைக்கு 66 ரயில் அதுல பாஸ் ஆகுது. ஆனா அதுக்கு மேம்பாலம் கிடையாது. எப்ப பார்த்தாலும் கேட்டு பூட்டியே வச்சிருக்காங்க வர்றப்பெல்லாம். அதுல அவசரத்துக்கு வரவங்களுக்கு, ஒரு அர்ஜென்ட் ஆஸ்பத்திரிக்கு, ஹார்ட் அட்டாக், பிரசவத்துக்கு வரவங்களுக்கு எல்லாம் முடியறதில்லை. அது உடனடியாக ஒரு பிளைஓவரை கட்ட வேண்டும். அதற்கு நான் ஒரு முக்கிய கவனம் செலுத்துவேன். அதே போல இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. பொள்ளாச்சி அந்த மாவட்டம் ஆக்கணும்னு சொன்ன, பொள்ளாச்சி மாவட்டம் ஆக்குனா உங்களுக்கு அந்த பொள்ளாச்சி பகுதியை நல்லா செழிப்பா உண்டாக்க முடியும். ஏன்னா ஒரு 12 மாவட்டமா இருந்த தமிழ்நாடு 32 மாவட்டமா இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா நிர்வாக சௌரியம் சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு கோவை மாவட்டத்தில் ஒரு ஆட்சியரும் ஒரு கண்காணிப்பாளர் இவர் 30 லட்சம் ஜனத்தொகையை வச்சுக்கிட்டு அவங்க ஆட்சி பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு. அதனால இன்னொரு கலெக்டர், இன்னொரு மாவட்ட ஆபீஸ் எல்லாம் போடும்போது அந்த பகுதியை அபிவிருத்தி செய்வதற்கு ரொம்ப சௌரியமா இருக்கு. பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில கொங்குநாடு முன்னேற்ற பேரவை சார்பில் சிலிண்டர் சின்னத்திலே நான் நிற்கின்றேன். சிலிண்டர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறுவார்கள். இன்னும் பல்வேறு திட்டங்கள் இதையெல்லாம் பட்டியலிட்டால் உங்களுடைய காலம் போதாது. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. தென்னை வாரின்னு சொன்னேன். மதுவுக்கு கல் இறக்கிறதுக்கு அனுமதி வேண்டும். பாலுக்கு மானியம் அல்லது மாட்டு தீவனத்துக்கு மானிய விலையில கொடுக்கணும். விவசாய கூலி தொழிலாளர்கள் பொள்ளாச்சி பகுதியில் விவசாயிகளை காட்டும் விவசாய கூலி தொழிலாளர்கள் அதிகமா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 60 ஆண்டு வரையில் அவங்களால வேலை செய்ய முடியும். 60 ஆண்டுக்கு அப்புறம் அவங்க வயதான காலத்துல வேலை செய்ய முடியதில்லை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த விதமான வருமானம் கிடையாது. பெற்ற பிள்ளை ஏதாவது கஞ்சி ஊத்தினாத்தான் உண்டு, இல்லைன்னா அவங்களுக்கு எந்த விதமான வருமானம் கிடையாது. அந்த வயதான காலத்துல அவர்களுக்கும் ஏதாவது அரசு ஒரு பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர வேண்டும். அது பொள்ளாச்சி தொகுதியில 6 சட்டமன்ற தொகுதி இருந்தாலும் பொள்ளாச்சி பகுதியில் மிக முக்கியமான மாத்திரம் பிஏபி என்று ஒரு பாசான திட்டம் இருக்கு. பரம்பிக்குள ஆழியார் திட்டத்துல நிறைய கால்வாய் வெட்டி பூமிகளுக்கெல்லாம் பாசான பரப்பு கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த 40 ஆண்டு காலத்துல அந்த பாசான பரப்பளவை அதிகம் பண்ணி இருக்காங்க. உடமலைப்பேட்டை, பல்லடம், இந்த மாதிரி இந்த பகுதியில் மரத்துக்குளம் பகுதிகள், பொள்ளாச்சி பகுதியில். ஆனா பாசான பரப்பை அதிகம் பண்ண அளவுக்கு அங்கே அந்த தண்ணிக்கு அதிகம் பண்றதுக்கு உண்டான வேலைகளை பண்ணாம அப்படியே கிடப்புல போட்டாங்க. அதனால இருக்கிற தண்ணியை 2 லட்சம் ஏக்கராவுக்கு வரக்கூடிய தண்ணியை 4 லட்சம் ஏக்கராவுக்கு பங்கி கொடுக்கறதுனால இப்ப 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் விவசாயத்துக்கு தண்ணி கொடுக்க முடியுது. அதனால அது விட்டு போன ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றினால் இந்த பரம்பிக்குளத்தினுடைய பாசான பரப்பு இருக்கிற பூமிகளுக்கு 2 ஆண்டுக்கு ஒரு முறை கொடுக்கிற தண்ணியை 1 ஆண்டுக்கு ஒரு முறை கொடுக்க முடியும். ஆகவே அந்த திட்டத்தை உடனடியாக ஆனமலையார் நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றி அதை நேராக ஒரு கால்வாய் போட்டு திருமூர்த்தி அணைக்கு கொண்டு வர வேண்டும். அது ஒரு திட்டம். அங்கே உடமலைப்பேட்டை தொகுதியை பொறுத்தவரையிலும் அங்கே குடிமங்கலம் ஒன்றியத்தில், மடத்துக்குளம் ஒன்றியத்தில் குடிநீர் பிரச்சனை ரொம்ப மோசமா இருக்கு. அது குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு உடனடியாக திருமூர்த்தி அணையிலிருந்து குடிநீரை கொண்டு அந்த கிராமங்களுக்கு சப்ளை செய்ய வேண்டும். இது என்னுடைய பயன். அடுத்தது தொண்டாமுத்தூர் தொகுதியில நொய்யல் பகுதியில் இருக்கிற அந்த ஒரு தொகுதி நிறைய நொய்யல்ல தூர் வாராம நொய்யல்ல மாசுபட்டு இருக்கு. அதை நம்ம நொய்யல்ல தூர்வாரி அந்த மாசுபடாம காப்பாற்றி ஏற்கனவே இருக்க நீர்நிலைகளை எல்லாம் சரி செய்து ஏற்கனவே இருந்தது போல விவசாயத்துக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு ஏற்பாடு பண்ண வேண்டும். தொண்டாமுத்தூர் தொகுதியை பொறுத்தவரையில் அதே மாதிரி கிணத்துக்கடவு தொகுதியில ரொம்ப வறட்சியான தொகுதி. கிணத்துக்கடவுக்கு இன்னும் இந்த பிஏபியில ஆனமலையார் நல்லார் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி அது இன்னும் அடிஷனலாக அதை கூடுதலாக அணைகளை கட்டி தண்ணியை நிறைய சேமிச்சு அதிலிருந்து கிணத்துக்கடவு பகுதியும் அந்த பிஏபி திட்டத்தில் சேர்த்தணும்னு கேட்டுக்கிறோம். திரு பெஸ்ட்ரியஸ் ராமசாமி அவர்களே, வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்களுடைய கொங்கு நாடு முன்னேற்ற பேரவை கட்சி சார்பான வாக்குறுதிகளை தவிர தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஏதாவது வாக்குறுதிகள் தர விரும்புகிறீர்களா? தனிப்பட்ட முறையில் நான் சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்கேன். பொள்ளாச்சி தொகுதியில சில இடத்துல சிறு சிறு பாலங்களை ரொம்ப அவங்க வற்புறுத்தி கேட்டாங்க. நான் ஜெயிச்சு வந்தால்
அதுல வந்து அரசின் மூலியமாக அந்த சின்ன பாலங்களை கட்ட முடியுமோ இல்லையோ தெரியாது. நிச்சயமாக என்னுடைய சொந்த செலவில் சில ஊருக்கு சில பாலங்களை நான் கட்டித் தருகிறேன் என்று சொல்லியிருக்கின்றேன். அதே போல ஒரு வால்பாறை சென்றிருந்தேன். அங்கே நம்மளுடைய மக்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். அங்கே கோயில் கட்டுவதற்கு அவர்களிடத்திலே நான் உறுதிமொழி கொடுத்திருக்கிறேன். நிச்சயமாக நான் ஜெயிச்சு வந்தால் அந்த கோயிலை வால்பாறையிலே கட்டி தருவேன். அது இல்லாம உங்களுக்கு வந்து என்னுடைய சார்பில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில ஜெயிச்சு வந்தால் வருடம் ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு என்னுடைய சார்பில் அந்த தொகுதிக்கு அத்தியாவசிய வேலைகளை பெஸ்ட் ராமசாமி ஆகிய நான் சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களித்தால் அரசிலிருந்து கிடைக்கிற நிதியை வைத்தும் அது கூடுதலாக என்னுடைய சொந்த செலவில் வருஷம் 25 லட்சம் ரூபாயை அந்த தொகுதிக்காக செலவிடுவேன் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கின்றேன். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் பெஸ்ட் ராமசாமி ஆகிய நான் சிலிண்டர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற்றால் அந்த பகுதியிலே பள்ளிகளிலே படிக்கிற குழந்தைகள் நல்ல மார்க் வாங்குவாடி குழந்தைகள் பெற்றோர்களுக்கு அவங்க மேல் படிக்க முடியாத நிலையில் இருக்கிற குழந்தைகளுக்கு வருஷத்தில் ஒரு 10 குழந்தையாவது எடுத்து அவங்க படிக்கிற திறமை இருந்தால் அவங்களுக்கு பொருளாதார அடிப்படையில் அவங்க படிக்க முடியல என்ற நிலை இருந்தால் அந்த பொருளாதார ஹெல்ப்பை அந்த பொருளாதார உதவியை செஞ்சு அந்த குழந்தைகளை என்னுடைய சொந்த செலவிலே படிக்க வைப்பேன். இந்த மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எந்த கட்சிக்கும் அல்லது எந்த கூட்டணிக்கும் தனிப்பட்ட மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்தில் என்ன நடக்கும் என்ற வியூகங்கள் ஏதாவது உள்ளதா? பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கிற பெஸ்ட் ராமசாமிக்கு டெல்லியில எந்த கூட்டணிக்கும் மெஜாரிட்டி வராது. அதை இழுவிரி பார்லிமெண்ட் தொங்கு பார்லிமெண்ட் வந்தால் அதுல வந்து எனக்கு தெரிஞ்ச வரையில ஒரு தனிப்பட்ட மெஜாரிட்டி யாருக்கும் வரப்போறதில்லை. அப்படி வரும்பொழுது நம்ம வந்து திரும்பவும் ஒரு ஆட்சி நம்மனால ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஒரு கூட்டணிக்கு இருந்தால் நாங்க வந்து ஜெயிக்கிற எங்களுடைய நாடாளுமன்ற கொங்கு நாடு முன்னேற்ற பேரவை நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தால் அவங்க ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை வந்தால் ஆட்சி அமைப்பதற்கு உதவி செய்வோம். நம்மளுடைய கொங்கு நாட்டு பகுதியில எங்க நாங்க கொங்கு நாட்டுக்காக ஜெயிச்சு போன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொங்கு நாட்டு பகுதிக்காக சில திட்டங்களை நாங்கள் ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கிறோம். ஆகவே அந்த திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய கூட்டணிக்கு நாங்கள் வந்து எங்களுடைய ஆதரவை கொடுப்போம். மக்களவை மேடை